வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 மார்ச் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மும்பை தாக்குதல் பயங்கரவாதி அஜ்மல் கசாப் நீதிமன்றத்தில் தனக்காக வாதாட ஒரு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வழங்கியுள்ள நகல்களை உறுதி அளிக்க வேண்டும் என்றும் நான் ஒரு பாகிஸ்தானியன் என்று கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கர்நாடகாவில் தொடங்கியிருக்கிறார். அப்போது அவர் பேசும்போது மூன்றாவது அணியை கடுமையாக தாக்கி பேசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது, மூன்றாவது அணியால் தம்முடைய அணி தோல்வி அடையுமோ என்ற பயம் ஒட்டிக்கொண்டிருப்பதால் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது என்றும், காங்கிரஸ் கட்சியால் தனித்து ஜெயிக்க முடியும் என்றால் மூன்றாவது அணியை பற்றி கவலைப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வருண் காந்தியை மக்களவை தேர்தலில் நிறுத்த வேண்டாம் என்று தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலை நிராகரித்து உள்ளது பாரதிய ஜனதா கட்சி. பிலிபிட் தொகுதியில் அவர்தான் தங்களின் வேட்பாளர் என்று உறுதியாக கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தனிப்பட்ட கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது என்று அறிவுரை வழங்கியதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தி டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், நேரு குடும்பத்தை சேர்ந்த வருண் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசி இருக்க கூடாது என்றும் அவர் கீதையை படிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, வருண் காந்தியோ தன்னுடைய வார்த்தைகளால் தான் சிலவற்றை கூறியிருக்கிறார். ஆனால் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்றவர்கள் வார்த்தைகளை வெளியிடாமலே இலங்கை தமிழர்களை படுகொலை செய்வதற்கு முக்கிய காரணிகர்த்தாவாக இருப்பவர்களுக்கு யார் இப்படிப்பட்ட அறிவுரை கூறுவது என்றும் அவர்கள்தான் முதலில் கீதையை படிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். IPL 20-20 கிரிக்கெட் போட்டி அயல்நாட்டுக்கு மாற்றப்பட்டது குறித்து கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி கூறிய வார்த்தைகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கொதிப்பு அடைந்து பேசியதாகவும், இதுபோன்ற அறிக்கைகள் முற்றிலும் அவசியமற்றது என்று அறிவுரை கூறியதாக டெல்லியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 47 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சென்னை ஐகோர்ட் வக்கீல்கள் இன்று பணிக்கு திரும்பியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் சட்டக்கல்லூரியில் கடைசி ஆண்டு மாணவர்களும் இன்று கல்லூரிக்கு சென்றதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு KV தங்கபால் அவர்கள் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது, கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திதான் முடிவெடுப்பார் என்றும், பாமக இன்று வரை காங்கிரஸ் அணியில்தான் இருக்கிறது என்று உறுதி அளித்ததாக சென்னையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கோவை அருகில் உள்ள சிறுவாணி மலை அடிவாரத்தில் பொன்னம்புடி அருகே 2 கிலோமீட்டர் தூர அடர்ந்த வனப்பகுதியில் கஞ்சா பயிரிட்டிருந்த கும்பலுக்கும் வனத்துறை போலீசாருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாகவும், அதில் எதிர்த்து துப்பாக்கி சுட்ட கஞ்சா கும்பல் தப்பி ஓடிவிட்டதாகவும், அவர்களிடமிருந்த அரிசி, தண்ணீர் பாட்டில் மற்றும் உணவுப் பொருட்களை வனத்துறையினர் கைப்பற்றி இருப்பதால் கோவையில் பரபரப்பாக செய்தி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹைதராபாத்தில் தலை ஒட்டி பிறந்த சிறுமிகள் வீணா, வாணியை ஆபரேஷன் செய்து பிரிப்பதற்கான ஏற்பாடுகளை ஹைதராபாத் நிலோபர் ஆஸ்பத்திரியில் நடந்து வருகிறது என்றும், இதற்காக சிங்கப்பூரிலிருந்து நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வர இருப்பதாக
ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் உள்ள மாண்டனா விமான நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த சிறிய பயணிகள் விமானம் ஒன்று எந்திர கோளாறு காரணமாக கீழே விழுந்து நொறுங்கியது என்றும் இதில் 17 பேர் பலியாகியதாகவும் இதில் குழந்தைகள் அதிகம் பேர் என்று அமெரிக்காவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஃபீட் எக்ஸ் கார்கோ என்ற விமானம் ஒன்று ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது அதனுடைய சக்கர கோளாறு காரணமாக விமானம் பெரும் விபத்துக்குள்ளாகி மொத்தமாக எரிந்ததை அங்கு உள்ளவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் அதில் 2 உயிர் இழந்ததாக டோக்கியோவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜெர்மனியில் ஒரு பள்ளியில் நடந்த முன்னாள் மாணவன் துப்பாக்கியில் சுட்டதில் பல குழந்தைகள் உயிர் இழந்தது நாம் அறிந்ததே. அந்த பள்ளி தற்போது இன்று திறக்கப்பட்டுள்ளதாக ஜெர்மனியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க நாடுகளில் ஒன்றான மெக்சிகோவில் மத்திய மெக்சிகோவில் உள்ள கழிவறை சுத்தம் செய்யும் இடத்தில் வேலை பார்த்த 10 பேர் விஷவாயு தாக்கி இறந்ததாக மெக்சிகோவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் மிக குறைந்த விலைக்கான நானோ கார் இன்று மும்பையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. டாடாவின் நானோ காருக்கான முன்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்குகிறது என அதன் அதிபர் ரத்தன் டாடா அறிவித்துள்ளதாக மும்பையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அலஸ்கா நகரில் உள்ள ஒரு எரிமலை ஒன்று கடந்த சில நாட்களாகவே புகைந்து கொண்டிருந்ததும் தற்போது அது வெடித்து சிதறிக் கொண்டிருப்பதாக அலஸ்காவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 23 மார்ச் 2009 பிற்பகல் 12 மணி வரை எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.